Hi, welcome. This video is sponsored by Buy Mode mobile app for best purchase. சண்டே ஸ்பெஷலாக நம்ம வந்துட்டு ஆட்டுக்கால் சூப்பு பார்க்கலாம். இந்த சூப்பு மூட்டு கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ட்ரையாக அப்படியே அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சா போதும். அப்புறம் கார்லிக் ஒரு 5 பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா உரலில் லைட்டாக தட்டி கொடுங்க. தட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை மிக்சியில் போட வேண்டாம். மிக்சியில் போட்டோம் அப்படின்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும் நமக்கு. அப்புறம் ஒரு 4-5 பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையுமே நாம் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நான் ரொம்ப ஃபைனாலாம் இல்லை, சும்மா தட்டி தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி இருக்கணும். அப்புறமா நாம் குக்கரை வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கம்மியாக விட்டால் போதும், ரொம்ப விட வேண்டாம். நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டும் ஆனியனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்க்க வேண்டாம், அது ஒரு எரிப்பு தன்மையை கொடுத்துரும். அப்புறம் தக்காளி வந்துட்டு ஒரு 1/2 தான் சேர்த்துருக்கேன், ஃபுல்லும் சேர்க்கலை, 1/2 சேர்த்தா போதும் நமக்கு. சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஆட்டுக்காலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வத்தல் பொடி மல்லிப்பொடி எதுவுமே ஆட் பண்ணலை. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி ஃபீலிங் இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த ட்ரை பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியுமே நல்லாவே வதக்கி கொடுத்துருங்க. அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நிறையவே ஊற்றிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் மேலே வரைக்குமே நல்லாவே நிறையவே தண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம் அதுலேயும். போட்டுட்டு நாம் விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 10 விசிலுக்கு மேலவே விட்டுருப்பேன். இந்த மாதிரி நமக்கு சூப்பராக வெந்து நல்லா வந்திருக்குது பாருங்கள். அப்புறம் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த சூப்பு அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நாம் எப்போதுமே மட்டனு சிக்கன் அப்படி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம சூப்பும் செஞ்சு வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக சாப்பிடலாம், அல்லது மாதத்தில் ஒரு நாளாவது சாப்பிடலாம். பாருங்கள், நம்மளோட ஆட்டுக்கால் எந்த மாதிரி வெந்து அந்த எலும்பு உள்ளே இருக்குள்ள மச்சை அதெல்லாம் வெளியில் வந்து நல்லா அந்தளவுக்கு வெந்திருக்கு. நாம் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றத விட நைட்டு பண்ணிவிட்டு காலையில் சாப்பிடும்போது இன்னுமே நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்.